ஹலோ மக்களே, எத்தனை பேர் இங்கே ஹாரிஸ் ஃபேன் இருக்கீங்க? ராக் ஆன் ஹாரிஸ் 3.0க்கு போயிருந்தோம். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே பார்க்கிங் இல்லைன்னாங்க. ஆனால் நாங்கள் உள்ளே போகும்போது பார்க்கிங்லாம் இருந்தது. பக்கத்தில் இருக்க எஸ்ஐட்ட கேட்டோன்னா பார்க்கிங்லாம் நிறையா இருக்குது சார், ஃப்ளைட்டே உள்ளே இறக்கலான்னு அவர் க்ரின்ச் பண்ணிட்டு இருந்தார். பட் இருந்தாலும் ஓகே தானே. திருப்பி ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வெளியே வரதுக்கே எப்படி பார்த்தாலும் ஒரு 2 மணி நேரம் ஆயிருந்திருக்கும். அவ்வளோ வண்டிங்க இருந்தது உள்ளே. ஸோ நாங்கள் எப்படியோ வெளியே பார்க் பண்ணிட்டு உள்ளே எஸ் ஆகிட்டோம். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. உள்ளவே ஒரு 2 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருந்தது. பட் அவ்வளோத்தையும் கவர் பண்ணால் லேட் ஆகுமேன்ட்டு என்ட்ரன்ஸில் மட்டும் கவர் பண்ணோம். பயங்கரமான என்ட்ரன்ஸ் போட்டிருந்தாங்க. என்ட்ரன்ஸ்லேயே ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. ஐயோ எப்படா அதை நீந்தி உள்ளே போகிறோன்றதை யோசிச்சுட்டு இருந்தோம். பட் நல்ல வேலை, லேடிஸ் தனியாக ஜென்ட்ஸ் தனியாக இங்கிட்டு வாங்க அங்கிட்டு வாங்கலாம் கூப்பிட்டு நல்லா ஆர்கனைஸ் பண்ணி உள்ளே விட்டாங்க. உள்ளே விடும்போது பார்த்தீங்கன்னா டென்ட் எல்லா டிக்கெட் புக்கிங்க்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக டென்ட் வச்சுருந்தாங்க. நாங்கள் விஐபி ஃபேன் புக் பண்ணியிருந்தனால டேரெக்டாக அங்கே போயிட்டோம். அங்கே போயிட்டு கையில் டேக்லாம் வாங்கிட்டு க்ரீன் கலரில் விஐபி ஃபேன் ஃபிட் லெஃப்ட்டுக்கு தனியாக கொடுத்தாங்க, ரைட்டுக்கு தனியாக டேக் கொடுத்துருந்தாங்க. நான் கரெக்டாக இந்த ஃபேன் ஃபிட்டில் இருக்கவங்க இங்கே மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றத கரெக்டாக வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா கோல்டுன்றது வந்துட்டு சீட்டிங் ஏரியா. பட் நம்ம என்னதான் இருந்தாலும் தலைவரை பக்கத்தில் இருந்து பார்த்தா தானே கெத்தாக இருக்கும். அதனால் விஐபி ஃபேன் ஃபிட் தான் போட்டிருந்தோம். உள்ளே போனோடனே செம்ம மேசிவான ஸ்டேஜ் மக்களே. எப்படி பார்த்தாலும் இந்த ஸ்டேஜுக்கு மட்டுமே கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருப்பாங்க. நல்லா பாருங்கள், எவ்வளோ ஸ்பீக்கர்ஸ், எவ்வளோ எல்இடி, தூரத்தில் வந்து பார்க்குறவங்களுக்கு எல்இடி அது இதுன்னு வச்சுருந்தாங்க. கும்பலை பாருங்கள் எவ்வளோ. இப்போயே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4:30-5 மணிக்கு ரீச் ஆகிருந்தோம் முடியல ஆன் டைமுக்கு. பட் 5 o'clock ரீச் ஆகிட்டோம். அப்போயே இவ்வளோ கும்பல். அண்ட் தென் அந்த எல்இடி ஆன் பண்ணிட்டு ராக் ஆன் ஹாரிஸ் ஃபஸ்ட்டு போட்டாங்க. அண்ட் தென் நேரம் ஆக இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. இங்கே பாருங்கள் ஸ்டேஜ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு பாருங்க டிஜே கன்சோல் இங்கேருந்து தான் மியூசிக் எல்லாமே சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்துட்டு ஒரு 6:30 இருக்கும் மக்களே. அப்போயே இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு. அண்ட் தென் இதுதான் நம்ம தலைவரோட கன்சோல். கிட்டத்தட்ட ஒரு 8 கீபோர்டு வச்சுருந்தாங்க அந்த இடத்துல. முன்னாடி ஒரு ஸ்க்ரீனை போட்டு விட்டுருந்தாங்க. அந்த ஸ்க்ரீனை தூக்கினதுக்கப்புறம் தலைவர் வருவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சவுண்டு கேட்டுச்சு, லைட் செக் எல்லாமே பண்ணாங்க. சரி ஏதோ சவுண்டு கேட்டு யாரோ வர போகிறாங்கன்னு பார்த்தா எம்சின்ற பேரில் ஒருத்தவங்க வந்து உள்ளே க்ரின்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன க்ரின்ச் பண்ணாங்கன்றதை நீங்களே பாருங்கள். வெறும் ஸ்க்ரீனு நினச்சா எல்இடி ஸ்க்ரீனு. அங்கேயே சவுண்ட் செக் பண்ணாங்க. பயங்கர வைப்பு, க்ரௌடு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சாங்கில் என்ட்ரி பயங்கர என்ட்ரி. இப்போ தலைவர் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. தலைவர் என்ட்ரி எங்கேருந்து வராருன்னு யாரா கண்டுபிடிச்சிங்களான்னு பார்ப்போம்.
தலைவர் எங்கேருந்து என்ட்ரி ஆகிறாருன்னு பார்த்தீங்களா? தலைவர் எங்கே வந்துருச்சு, வேணா நோட் பண்ணிங்களா, இல்லை பாஸ் பண்ணி நோட் பண்ணுங்கள். நல்லா பாருங்கள், தலைவர் என்ட்ரி மறுபடியும் உங்களுக்காக காட்டுறேன். எங்கேருந்து வராரு பாருங்கள், தலைவர் கீழே இருந்து வராப்புல. பயங்கர எனர்ஜி. இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெமோ தான் நம்ம தலைவர். இன்னும் 2-3 பார்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா எண்ட் டு எண்ட் 3 மணி நேரமாக ஷூட் பண்ணது, நிறையா பார்ட்டாக போடலான்ட்டு. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் 2-3 பார்ட் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாரிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் குரூப்பில். See you in the next part.